மிக்ஜாம் புயல் வெள்ள நிவாரண நிதியை ரேஷன் கடைகளில் வழங்கக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரணத் தொகையாக 6000 ரூபாய் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சட்டக்கல்லூரி மாணவர் செல்வகுமார் என்பவர் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அதில் ரேஷன் கடைகளில் நிவாரணத் தொகை வழங்குவதன் மூலம் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறும் என்பதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரணத் தொகை சென்றடையாது என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இதனையடுத்து 2015ஆம் ஆண்டு அதிமுக சார்பில் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா பேரிடர் பாதிப்பில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 5000 ரூபாயை வங்கியில் செலுத்தியதையும் மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த மனு டிசம்பர் 18ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது.